நீ? ஆமா வந்துட்டேன். ஆனா இப்ப வந்த வேகத்துல திரும்ப போக போறேன். எங்கப்பா போற? நான் ஷாப்பிங் போக போறேன். ஓகேப்பா, போயிட்டு வா. நான் உன் பின்னாடியே வரேன். என்ன அப்படிங்கிற? ஆமா, ஷாப்பிங் பண்ண நீ எங்கப்பா போற? அம்மா என்கிட்ட கிராக்கெட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கிராக்கெட்ஸா? வாங்க வாங்க. என்ன பசங்களா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். எனக்கு 6 கிராக்கெட்ஸ் வேணும். சரிப்பா, இங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்னது என்னது எல்லாம் வினோதமாக்கு? என்ன ஆச்சுப்பா? அது நான் கொண்டு வந்த பணத்தை காணோம். என்னப்பா நண்பா மசா, பணமே இல்லாம ஷாப்பிங் வருவாங்களா? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல. வாய மூட சிங்கன். அம்மா என்கிட்ட காசு கொடுத்தாங்க, நான் கையில தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப அதை காணோம். சரி சரி, அழுறது நிறுத்து. பணத்தை எங்க விட்டுருப்பன்னு நல்லா யோசிச்சு பாரு மசா, கிடைச்சிரும். எங்க வீட்டு தெரியல, அதை நான் பாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் கவலைப்படாத, நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், சரியா? மசா கொண்டு வந்த பணத்தை தொலைச்சிட்டான். உனக்கு அதை பத்தி தெரியுமா? தெரியுமே, நான் தான் அதை பாத்துட்டு இருந்தேனே. குறைசோ இதோ காட்டுறேன். என்னதுப்பா இது? இதுதான் ட்ரோன். ட்ரோனா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வாங்கின லோன் மட்டும்தான். இந்த ட்ரோன் இருக்குல்ல, இது ஒரு சூப்பர் கருவி. யார் எங்க இருந்தாலும் சரி, இத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அவங்கள போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுக்க முடியும். இங்க பாருங்க, இந்த ட்ரோன் ஷின்சானுக்காக மட்டும்தான். எனக்காக மட்டுமா? இதுல கேமராவை செட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த ட்ரோன் ஷின்சானை ஃபாலோ பண்றதுக்காக தான். இப்ப என்னால ஷின்சானை பாத்துக்கிட்டே இருக்க முடியும். கண்ணாமூச்சி விளையாடினா கூட ஷின்சான் எங்க போய் மறைஞ்சிருக்கான்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பயங்கரமா இருக்கு. என்னப்பா பண்றது? நாள் முழுக்க என்ன போட்டோ எடுத்துட்டே இருக்கணும்னு அவ ஆசை. அந்த மண்டல சிங்கன் ஐதனுடைய எப்ப பாத்துக்கிட்டே இருப்பா. இந்த ட்ரோன் மூலமா தான் எங்க இளவரசியா அவங்க குடும்பம் இது நாள் வரைக்கும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இனி இதுல அவங்க ஷின்சானை கண்காணிக்க போறாங்க. உன்னை கேட்டாங்களா? மன்னிச்சிருங்க. சரி, ஏதோ உதவி பண்றேன்னு சொன்னீங்க, என்னது? இது வீடியோ ரெக்கார்ட் பண்ண எல்லாமே கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். நம்ம போய் அதை செக் பண்ணுவோம். சூப்பர் ஐடியாப்பா. மசாவி இவ்வளவு நேரமா ஷின்சான் கூட தான் இருந்தா, அதனால ரெக்கார்ட் ஆயிருப்பான். இது மூலமா பணத்தை எங்க போட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, ஆனா இந்த மஷாப் எப்பவுமே ஷின்சானோட தான் இருக்கான். நான் என்ன பண்றது? அவரு பாக்கும்போது சந்தேகமா இருக்கே. மசாவ் கிட்ட இருந்து அவர்தான் பணத்தை பறிச்சிருப்பாரோ? அவரு பார்க்கவே சந்தேகமா தான் தெரியுறாரு. ஹலோ சார், மறுபடியும் அதை ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுங்களேன். சரி. ஷின்சான் குறுக்க வந்துட்டான். அவன் வந்ததுனால எதையுமே பார்க்க முடியல. அந்த அங்கிள் பணத்தை எடுத்திருக்க மாட்டாரு. எப்படி சொல்ற? அப்படி இருக்கிறப்ப எப்படி பணத்தை எடுத்திருக்க முடியும்? நீ சொல்றது சரிதான். நானா இருந்தேன்னா கையை யூஸ் பண்ணாமே பணத்தை எடுத்திருப்பேன். இன்னொரு தடவை போடுங்க. சரி. ஓ, கிளார் அடிக்குதா? அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இத நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? இத நம்ம இளவரசி குடும்பத்தோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணோம்னா வீடியோ இப்ப நம்ம பாக்குறத விட தெளிவா இருக்கும். அது மூலமா நமக்கு ஏதாவது தெரிய வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்லயே போகட்டும். நான் கீழே விழுந்தப்ப என் கையில இருந்த காசு கீழே விழுந்திருக்கு. அந்த காசு ஷின்சான் மேல பட்டு தான் விழுந்திருக்கு. அந்த காசு எந்த பக்கம் விழுந்ததுங்கிற டைரக்ஷனை இப்ப நம்ம கால்குலேட் பண்ணுவோம். என்னோட கணக்குப்படி அந்த காசு பறந்து போய் சிம்னில விழுந்திருக்கணும். ஏரியாவை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த சிம்னி இதுதான்னு தெள்ள தெளிவா தெரிய வருது. என்னால இது நம்பவே முடியல. எங்க ஃபேமிலி கம்ப்யூட்டர் எப்பயுமே தப்பு செஞ்சது கிடையாது. இப்போ அது தப்பு செய்யாது. நான் எப்படி அவ்வளவு உயரம் போறது? கவலைப்படாத மசாவ்.
என்னோட தப்புனாலதான் இந்த ட்ரோன் உடைஞ்சு போச்சு. என்னோட சம்பளத்துல இதுக்கான காசை புடிச்சிருவீங்கல்ல? கவலைப்படாத, நான் இது அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். உடைஞ்சு போன இந்த ட்ரோனோட விலையில நம்ம நிறைய ராக்கெட்ஸ் வாங்கலாம்ல.